கீழப்பெண்ணாத்தூர் தொகுதியில் புதிய பள்ளி கட்டிடம் மற்றும் அங்கன்வாடி கட்டிடத்தை துணை சபாநாயகர் திறந்து வைத்தார். திருவண்ணாமலை மாவட்டம் கீழப்பெண்ணாத்தூர் தொகுதிக்குட்பட்ட மங்கலத்தில் ரூபாய் 16 லட்சம் மதிப்பீட்டில் புதிய அங்கன்வாடி கட்டிடம், பூதமங்கலம் ஆகிய ஊராட்சியில் ரூபாய் 28 லட்சம் மதிப்பீட்டில் புதிய ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி, 2 வகுப்பறைகள் கொண்ட 2 கட்டிடம் உள்ளிட்டவைகளை மாவட்ட கவுன்சிலர் சகாதேவன் மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர் சீதா மோகன் தலைமையில் புதிய கட்டிடம் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட துணை சபாநாயகர் பிச்சாண்டி ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். அப்போது பேசிய அவர், இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில்தான் அங்கன்வாடி சிறந்து விளங்கி வருவதாகவும், எதிர்கால தலைமுறை சிறப்பாக வளர்க்கக்கூடிய அங்கன்வாடி பணியாளர்கள் சிறப்பாக பணியாற்றி வருவதாக தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் கலசப்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் சரவணன், ஒன்றிய செயலாளர்கள் அண்ணாமலை, ராமஜெயம், ஒன்றிய குழு தலைவர் தமயந்தி ஏழுமலை, ஒன்றிய கவுன்சிலர்கள் பிரபாகரன், சிவகாமி தங்கராஜ், குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலர், திமுக கட்சி பிரமுகர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதிய அங்கன்வாடி மைய கட்டிடத்தை நம்முடைய தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் வேண்டும். அதை கருத்தில் கொண்டு நம்முடைய சட்டப்பேரவை துணைத் தலைவர் இப்போ எனக்கு அப்புறம் பேச போறாரு. மாண்புமிகு நம்முடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி இன்றைக்கு கட்டி அங்கன்வாடியில் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே எந்த மாநிலத்திலும் இல்லை. இன்றைக்கு குழந்தைகள்லாம் ஆரோக்கியமாக வளர்வதற்கு அங்கன்வாடி பணியாளர்கள் உலக வங்கியில் தான் பணம் கொடுக்குறாங்க. ஆனால் அதில் நம்ம அங்கன்வாடி பணியாளர்கள்லாம் சிறப்பாக பணியாற்றி இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் முதல் மாநிலமாக அங்கன்வாடி. அதனால்தான் இந்த கட்டடங்கள்லாம் அவர்களுக்கு கட்டி கொடுக்கப்படுகிறது என்றால் சிறப்பாக இந்த எதிர்கால தலைமுறையை நல்ல முறையில் வளர்க்கக்கூடியவர்களாக அங்கன்வாடி பணியாளர்கள் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த அங்கன்வாடி மையம் நம்முடைய இந்த மங்கலம் பகுதியிலே கட்டி முடிக்கப்பட்டு சிறப்பாக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இதை நல்ல முறையில் இந்த ஊர் மக்கள் அதை அரசு அலுவலகத்தை நாம் நல்ல முறையில் பேணி பாதுகாக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து